ஏ குன்சி தசு, மித்து சொல்றது கரெக்ட் தான். சின்ன பிள்ளைங்க யாராவது கிணத்துக்கு போய் குதிச்சு விளையாடுவாங்களா? ஒழுங்கா இருந்துக்கோங்க, இங்கே இருங்க. நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஏ பப்ளு, வாடா என் கூட. சும்மா தானே உட்காந்துருக்கீங்க, வந்து ஹெல்ப் பண்ணு. ஏ ஜியான், எதுக்குடா என்ன அழைச்சிட்டு போற? என்ன சர்ப்ரைஸ்? மித்துக்கு என்னவா இருக்கும்? ஜியான் ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப ஜாலியா இருக்குமா இல்ல மொக்கையா இருக்குமான்னு தெரியலையே. சீக்கிரமா எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்கும். இல்லனா எவ்வளவு நேரம் தான் என்னால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. ஏய் குன்சி, என்ன உனக்கு அவசரம்? கொஞ்ச நேரத்துல வந்துருன்னு சொல்லிட்டு தானே ரெண்டு பேரும் போயிருக்காங்க. வந்துருவாங்க, என்ன அவசரம்? வெயிட் பண்ணு. ஏ ஜியான், என்ன இங்க அழைச்சிட்டு வந்திருக்கா? வெறும் குச்சி கோழி என்னென்னமோ கிடக்கு, குப்பை மாதிரி கிடக்கு. இது உங்க தோட்டம் தானே? இது என்ன பழைய இளநி கூடு எல்லாமே கிடக்கு. ஏ பப்ளு, இந்த இளநி கூடு இருக்குல்ல, இதை வச்சுதான் குன்சிக்கு ஸ்விம்மிங் பூல் செஞ்சு தரலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏன்னா அவ கிணத்துல குதிக்கிறா, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இதுல நம்ம ஸ்விம்மிங் பூல் செஞ்சு கொடுத்துட்டா ஜாலியா நம்மளும் விளையாடலாம், அவளும் விளையாடல. எங்க அம்மா நேத்திக்குதாப்பா இதுல இளநி வெட்டி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா? எங்க வீட்டு இளநி எவ்வளவு பெருசாவும் இருக்கும் தெரியுமா? அதான் இங்க ஞாபகம் வந்துச்சு. ஜியான், இவ்வளவு குப்பையா கிடக்கு, இதை எப்படி எடுத்துட்டு போறது? ஃபர்ஸ்ட் நமக்கு இது எல்லாமே பத்துமா? நம்ம எல்லாரும் உட்காந்து குளிக்க. உனக்கு எனக்கு குன்சிக்கு தான் பத்தும். தசு மித்துக்குலாம் பத்தாது. தூக்கு 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 தூக்கு. இருடா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த குப்பையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு போயிடலாம். ஏன்னா இதை பார்த்தாவே அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கு. ஆனா உள்ள நல்லா கை வச்சா வழவழன்னு இருக்குதுப்பா. இப்பி பார்த்தா சில்லுன்னு இருக்கு. ஆமாடா பப்ளு, ஜில்லுன்னு தான் இருக்கு. அதான் நீ சொன்னது வந்து இங்க உட்காந்து பார்த்தனா, இங்க பாரு என் கை கால்லாம் நல்ல சில்லுன்னு இருக்கு. இப்படியே உட்காந்து குளிக்கலாம் போல. பப்ளு, எனக்கு ஒரு ஐடியா. இந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும்? ஓகே ஓகே, ரெண்டு மட்டையும் வச்சாச்சா? இப்போ வந்து எங்க வீட்ல இருந்து டெக்கரேட் பொருள் வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரா வைடா, கொஞ்சம் கோணலா இருக்கு. ஓகே ஓகே, அங்க பாரு ட்ரீஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கு. அதை வந்து சுத்தி வை, அப்பதான் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. ஏன்னா சும்மா மொட்டையா பார்த்தா நல்லா இருக்காதுல்ல. ஓகே, இன்னொரு தென்னை மரம் மாதிரி இருக்கும் பாரு, அதையும் வச்சிரு உள்ளேயே. நெக்ஸ்ட் என்ன? ஸ்விம்மிங் பூலுக்கு தேவையானது தண்ணி தான். தண்ணி எடுத்துட்டு வந்து ஊற்றிடலாமா? ஓகே, நான் செம்ம சில்லுன்னு ஒரு தண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி கோகோனட்டோட இதே சில்லுன்னு தான் இருக்கும். இந்த தண்ணி அதுக்கு மேலே சில்லுன்னு இருக்கு. போது பப்ளு, இதுல கொஞ்சம் ஊத்து. என்ன அதுலயே நப்ப அடிக்கிற? போது ஓகே. இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஆனா பின்னாடி பார்க்க பாரு, கொஞ்சம் மொட்டையா நல்லா இல்ல பாக்குறதுக்கு. அங்க பாரு, அங்க ஒரு பெரிய லீஃப் எடுத்துட்டு வந்திருக்கான். அதுதான் அதை அப்படியே வச்சிரேன். இங்க பத்தியா அழகா இருக்கு, ஒரு தாமரை பூ மாதிரி இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு பாரு இந்த லீஃப். இப்ப பாரு, அப்படியே டெக்கரேட்டோட அழகா இருக்கு. இதை வந்து ஜாலியா குளிச்சா எப்படி இருக்கும்? குன்சி வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுவா. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது பண்ணலாமா? இரு சியான், நானும் உட்காந்து பாக்குறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சில்லுன்னு இருக்கு சியான், சூப்பரா இருக்குப்பா. அப்பா, என் கால் வச்சதுக்கே இப்படி இருக்கே, இன்னும் நான் குளிச்சேன்னா எப்படி இருக்கும்? எனக்கு இதுல குளிக்கணும்னு ஆசையா இருக்குப்பா. சரி, சீக்கிரமா போய் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்துரு, ஜாலியா இருக்கும். ஏ பப்ளு, எல்லா தண்ணியும் காலி பண்ணிடாத. நீ என்ன தண்ணி எல்லாம் கீழே இறச்சி விட்டுட்டு இருக்கா? நான் போய் குன்சி, மித்து, தசு அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? அதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிடாத சொல்லிட்டேன். ஆமா மித்துக்கு, என்னக்கா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தீங்க, வந்துருவாங்கன்னு. இவ்ளோ நேரம் ஆளே காணோம். தசோக்கா, வாங்க நம்ம ரெண்டு பேரும் போலாம். இவங்க பேச்சு கேட்டதே தப்பு. என்ன குன்சி சவுண்டு அது வரையும் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு? குன்சி, வரேன்னு சொல்லிட்டு தானே போனோம், அதுக்குள்ள என்ன அவசரம்? சரி, என் கூட வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? இது என்னது? ஏதோ லீஃப்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஜியானா தோட்டத்துல. ஹாய், இவ்ளோ பெருசா இருக்கு. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். வாவ், என்னன்னா இப்படி பண்ணி டெக்கரேட் பண்ணி அழகா வச்சிருக்கீங்க. இது எதுக்கு? தேங்காய் மண்டியில போய் தண்ணி ஊத்தி வச்சிருக்கீங்க. பப்ளு அண்ணா வேற அதுலயே படுத்து கிடக்குறாங்க. வழுக்குது. ஐயோ, விழுந்துட்டேன். குன்சி, நீ குளிக்கதான்ப்பா இப்படி ஜியான் ரெடி பண்ணியிருக்கான். நல்லா இருக்குல்ல? சில்லுன்னு இருக்கா உனக்கு? நல்ல வேளை நீனும் அதுலயே வந்து கரெக்டா விழுந்துட்ட. எனக்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கு, எழுந்திருக்கவே மனசு இல்லப்பா. அதனாலதான் நானும் படுத்தே இருக்கேன். அப்படியா? இருங்க, என்னுடைய ஹேரை வந்து நான் நல்லா வச்சு அலசுறேன். ஐயோ, என்னது? என் ஹேரை வச்சதுமே தண்ணி எல்லாம் சப்புன்னு குறைஞ்சிருச்சு. இவ்ளோ தண்ணி குறைஞ்சிருச்சு. ஹே குன்சி, உன்னை ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறதுக்கு அனுப்புனா இது என்ன தலைய போட்டு இப்படி அலசிட்டு இருக்க? உன் முடி எவ்வளோ கட்டையா இருக்கும், அதனால தான் எல்லா தண்ணியும் இழுத்துக்குச்சு. இரு, நான் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். ஏ சியான், குன்சிக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்து சியான். அப்பாடி சியானே, எனக்கு இப்பதான் ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் வெறும் தண்ணியில குளிக்கணும்? குளிக்கணும்னாவே சோப்பு போட்டு தானே குளிப்போம்.
மித்து குன்சி இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரியே நல்ல சோப் எடுத்துட்டு வந்து கரைச்சாச்சு. வாவ் ஜியான், என்ன ஜியான் செம்மையா இருக்குப்பா, ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்குப்பா, ஜாலியா இருக்கு. நல்லா குளிச்சா நல்லா வாசனையாவும் இருக்கு இந்த சோப்பு. நல்லா இருக்கு குன்சி, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க குன்சி, சூப்பர். பப்ளு, நான் உங்களை விட எனக்கு தான் நுரை ஜாஸ்தியா இருக்கீங்க பாத்தீங்களா? நான் நுரையிலே முழுகிடுவேன் போல. அப்பாடி, அப்பா சுத்தி சுத்தி வர கண்ணு கூட எரியல பாருங்களேன். நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, வீட்ல பாத்டப்ல குளிச்ச மாதிரியே இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு கிணத்துல குளிக்க போறேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே ஆளை காணும், நம்மளை விட்டுட்டு எல்லாம் எங்க போய் தொலைஞ்சுதுங்க? இங்கதான் உட்காந்து இருக்குங்க. பாரு, அட பாவீங்களா, என்னை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கீங்களா இங்க? எந்திரிங்கப்பா, நானும் விளையாடணும், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பப்ளு எந்திரி பப்ளு, குளிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு பப்ளு. பண்டி, என்ன பண்டி இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஆனா உனக்கு என்ன பண்றது, இதுல இடம் பத்தாதுப்பா. இதுல ஒல்லியா இருக்கவங்க மட்டும்தான் உட்கார முடியும். பாரு, தசு மித்து கூட நின்னுட்டு தான் இருக்காங்க. இதுல உனக்கு இடம் பத்தாது பண்டி, சாரி பண்டி, நாங்களாம் குளிக்க போறோம் பண்டி. நீங்க இடம் தரல போங்க, நான் எங்க தங்கச்சி குன்சி கிட்ட கேட்டுக்கிறேன். குன்சி, குன்சிமா, அண்ணனுக்கு கொஞ்சம் இடம் கொடுமா, நீ எந்திரிச்சு வந்தீங்கன்னா அண்ணனும் ஜாலியா குளிப்பல்ல. எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? என்னை விட்டுட்டு வந்துட்டு நீ ஜாலியா குளிச்சுட்டு இருக்க, அம்மாட்ட சொல்லிட்டா. என்னை விட்டுட்டா நீங்க எல்லாரும் ஜாலியா குளிக்கிறீங்க, எப்படி குளிக்கிறீங்கன்னு பாக்கும். உங்க எல்லா ஸ்விம்மிங் பூல்லையும் பாழாக்குற, நல்லா மண்ணள்ளி போட்டு உங்க நுரையெல்லாம் எடுத்து உங்க மேலெல்லாம் பாரு அழுக்காக்குற. இப்ப நல்லா குளிங்க. பாய் பாய், நான் போய் வீட்டுல குளிக்க போறேன்.